கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் பசங்களை சாப்பிட வைக்கிற மாதிரி ஒரு பாவக்காய் பொரியல் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இரும்பு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அது கூட கடுகு உளுந்து தாளிச்சிட்டு கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கை அளவு வெங்காயத்தை அதை கூட சேர்த்துட்டு அது கூட கருவேப்பிலை 2 கொத்து உருவி போட்டுட்டு 2 நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு எடுத்து அது கூட தட்டி சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நறுக்கி வச்ச பாவக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் ஹைலே வச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சாம்பார் தூள் வந்து 1/2 டீஸ்பூனும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம போட்ட மசாலாலாம் எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர மாதிரி கலந்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி எதுவுமே சிக்கக்கூடாது. நம்ம மூடி திறக்கும் போது அந்த தண்ணி வரும் பார்த்திங்களா, வேர்த்து வழுகுது தண்ணி, அந்த தண்ணி மட்டும்தான் அந்த பாவக்காய் வேகத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த பாவக்காய் சத்து கொஞ்சம் கூட குறையாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடைசியாக பசங்களை சாப்பிட வைக்க ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பாவக்காய் ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆயிரும்.